உட்கார்ந்துட்டு அவ பாடுறத பார்த்துட்டு கூடவே பாடி பார்த்து பார்த்து ஏதோ உங்களை கழுத்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். புரியுறதா? அவ்வளவுதான். ஆக இன்கவிகள் பண்ணார் பாடல். ஆக பண்ணார்ந்த பாடல்னா புஷ்பமானது மலரோடு வாசனையோடு மலர்வது போன்றோ ஸ்வரமும் அப்படி இருக்க வேண்டும். அப்படி பாடி யானும் தன்னைத்தான் யானாய் தன்னைத்தான் பாடி இந்த திருவாய்மொழியே நாம் பாடல்ல நம்மாழ்வார். நாம் பாடல்ல. ஆனா ஒவ்வொன்றையும் குருவூர் ஜடவோவன் சொன்னா அப்படின்னு இருக்க 11வது பாட்டுல நம்மாழ்வார் அருளிய அப்படிங்கிறது இருக்குன்னா கள்ளன் திருடி விட்டு பிடிக்க வந்து விட்டால் பிறன் வீட்டிலே வைத்து திருட்டை அவன் தலையிலே சுமப்பிக்குமா போலே. புரியுதா? அர்த்தம் இதுக்கு நான் சொல்லணுமா? அதுபோல எம்பெருமான் தானே தன்னை பாடிவிட்டு அதை என் தலையில் ஏறிட்டான். அவனே பாடினான். கடைசியில குருகூர் ஜடவோமன் சொன்னான்னு எந்தல்ல யானாய் தன்னை தான் பாடி. புரியுதா? அப்படி பாடிவிட்டான். தகப்பனானவன் லோகத்துல வழக்கம் என்னன்னா கோதானம் பண்ணணும்னு ஒருத்தருக்கு ஆசை. ஆனா அந்த பசுவ தானமும் பண்ணணும். அத தன்னை விட்டு போகவும் கூடாது. அப்படிங்கிற போதோ அதுக்கு என்னடான்னா சாஸ்திரம் சொல்றது பிதா புத்திரனை அழைத்து நீர் வார்த்து பசுதானம் பண்ணிவிட்டு தான் புத்திரன் பக்கலிலே பசுவை தானமாக வாங்கலாம். இப்ப உண்மையில பசு ஆறுது தகப்பனுக்கு. தகப்பம் பசுவை புள்ளேட்ட கொடுத்தான் ஒண்ணுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணா எனக்கு தானம் கொடுறான்னு கேட்டு வாங்கி விட்டான். அது போல என்ன யானாய் தன்னை தான் பாடி பரமாத்மாவாகிற தகப்பன் 1000 இன்ஜோர் கவிகளாகிற பசுக்களை அவன் புத்திரனான எனக்கு கொடுத்து விட்டு பிறகு தன்னை தானே வாட பெற்று கொண்டான். யானாய் தன்னை தான் பாடி யானாய் தன்னை தான் பாடினால் அதற்கு மகிழ்வது எதனாலேன்னா புத்திரனுக்கு சொற்களை கற்பித்து அவன் சொல்லை கேட்டு தகப்பன் இனியனாவது போலே ஆழ்வாருக்கு கற்பித்து எதை திருவாய்மொழியை அவர் திருப்பி சொன்னோன்னே புள்ள பேசுறத காட்ட அப்பன் மகிழா போல எம்பெருமான் மகிழ்ந்தான். மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்றவர் நம் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்று வள்ளுவன் குறள் எழுதினான். குழந்தைகளுடைய உடம்ப தொட்டு பார்க்கிறது நம்ம உடம்புக்கு இன்பம். அந்த குழந்தைகள் வாய திறந்து மழல பேசுறது பாருங்க, அதுதான் செவிக்கு இன்பம். கர்நாடக சங்கீதமோ அல்லது சினிமா பாட்டோ எதுவும் செவிக்கு இன்பம் அல்ல. எது இன்பம்? தன் குழந்தை பா பா. ஐயோ குழந்தை அப்பான்னு என்னமா கூப்பிட, அப்பு போயிடுது.
ஆனால் அந்த மழலை வாயிலிருந்து வருகின்ற பொழுது அந்த அப்பான்னு கூப்பிடுறத விட இதுதான் நல்லா இருக்கு. என் குழந்தை என்னை இப்படி கூட்டுதுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் அல்லவா. மழலை சொற்கேட்டல் செவிக்கு இன்பம் என்றும். ஆகையினாலே யானாய் அப்படி இருக்குமான்னா யாழோடும் கொள்ளா, யாழோடும் கொள்ளா, பொழுதோடும் புணரா, பொருள் அறிவாராயினும் தந்தையர்க்கு அருள் செய்தனவாய் புதல்வர் அம்மழலை என்வாய் சொல்லும் அண்ண என்று புறநானூறு பேசுகிறது. குழந்தை வாயால இனிக்க இனிக்க பா நுழையாது பா. அது லோகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. அந்த சுகம் வேற ஏதேனும் உண்டா? அம்மான்னு கூப்பிடாது, மா அப்படிங்கும். கனகம்னு பேர் இருக்கும். கக்கு கக்கு, அது கக்கு மாதிரி இருக்கும். கக்குன்னா கல்கண்டுன்னு அர்த்தம். ஆக குழந்தையினுடைய சுகம் இருக்க, பேச்சு சுகம், அதுதான் இனிமை. தமிழ் நூல்கள்ல இனியவை 40ன்னு ஒரு நூல். இன்னா 40, இனியவை 40, கூடாதவை 40 விஷயம், இனிமையானவை 40 விஷயம். அதுல சொல்றான், அவர் மழலை கேட்க, அவர் மழலை கேட்டல் அமிழ்தினும் இனிது. குழந்தைகள் மழலை சொல்லை கேட்டல் எதில் இனிது? சொல்றது ஒன்றும் புரியாது. ரெண்டாவது சாப்பிட்டியா? கொஞ்சம் ஆட்டை மோர் சாதம் சாப்பிட்டேன். நல்ல திருத்தமா படம் தயிரோடு பால் கலந்து நெய் கலந்து நல்லூறுகாயோடு தீட்டி தொட்டு உண்டேன் அப்படின்னா கடைக்கார பையன் தயிர் சாஞ்சாட்டுன்னு சொல்லப்படாத. இதுக்கு எதுக்கிட்ட இவ்வளவு சொல்றாமா? அதே குழந்தை மோஞ்சான் மோர் சாதம், அந்த மோஞ்சாங்கிற போதே அதுல ஒரு இன்பம் வந்துடுறது பாருங்க. குழந்தை சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு இல்லையா? ஆக கலித்தொகையில ரொம்ப அழகா சொல்றது, அத்தத்தா என்னும் நின் திருமொழி கேட்டல் இனிதுன்னு. அத்தத்தா, தாத்தாவே தாத்தான்னு சொல்ல முடியாது, அத்தத்தா அப்படிங்கோ. அந்த சொல்லின் இனிமைக்கு முன்னே எதுதான் இனிக்கும்? கவனிங்கோ. அப்படிப்பட்ட பாடல் முக்தஸ்தனந்தய முகாது பிரதமோதிதாவாக்கு அவ்யக்த வர்ண மதுரா தேகியே ஸ்ரீரங்கத பிரதிம மௌத்ய கிருதா சுதிர்மே தொத்தர்மவர்மணி வமேதமிர்தஸ்ய தாராம் என்று நம் ஆச்சாரியர்கள் அனுபவித்தார்கள். முக்தன இன்னும் சரியாக பேச வராத மழலை நிலையிலே இருக்கின்ற தன்மைக்கு முக்தம்னு பேரு. முக்த ஸ்தனந்தயம்னு குழந்தைன்னு அர்த்தம். அந்த குழந்தை அதனுடைய முகாது வாயிலிருந்து பிரதம முதல்ல உதிதா வெளிவந்த வாக்கு வார்த்தையானது அவ்யக்த வர்ண தெளிவான சொல், தெளிவான ராகம் இவைகளோடு கூடாததாக இருந்தாலும் மதுரா சொதத்தே அதுதான் இனிமே.
4 புள்ளவர்கள் இருக்கு. அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுவான். உண்மையா திருத்தமா கூப்பிடுறான். அதுல சந்தோஷப்பட மாட்டான். இன்னான் நைனாமா. 5வது குழந்தை இன்னான் நைனாமா. ஆகா, குழந்தை என்னமா பேசிடுச்சோ நைனாங்கிற. இப்பவே அது தெலுங்கு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுகிறான் அல்லவா. ஆகையினாலே குழந்தை மழலை சொல்னு சொல்லல, குழந்தை மழலையின் சொல். அது குழந்தை, அது பேசுவது மழலை, அது யாழை வென்று விட்ட குரல். ஆக மழலை பேசுவது எது? குழந்தை. அதுலயே ழகரம் இருக்கு, யாழிலே ழகரம் இருக்கு. ழகரம் வருமானால் தமிழில் அது சிறப்புடையது. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல்களா என்றல்லவா வள்ளுவன் கூறினான். ழகர குழம்பு என்று எலை போட்டாச்சா? 5 நிமிடத்துல போட்டுறேன். ஏன்? சாத்துவது பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. திருக்கண்ணமது பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. கறி காய் பண்ணிட்டியா? பண்ணிவிட்டேன். அப்ப ஏன் போட வேண்டியதானே? இன்னும் குழம்பு பண்ணலையே. அது இல்லாத எப்படி சாப்பிடுறது? ஆடும். ஏன் அதை விரும்புறான்னு அதுல ழகரம் இருக்கு. சாத்தமுது குழம்பு விசேஷமா அர்த்தம் சொன்னேன். இப்ப மாத்துக்கோ. சாத்துமதுக்கு பெருமை தர வேண்டாமா? தரலன்னா அது கோவிச்சுன்னு நம்மகிட்ட வரமாட்டேன்னு கொடுத்தோம்னா, குழம்புல என்ன புளி இருக்கோ அதெல்லாம் அதுதான் ரசத்திலையும் இருக்கு. குழம்புல என்ன பருப்பு இருக்கோ அந்த பருப்பு தான் ரசத்திலையும் இருக்கு. ஆக ஒரே சமாச்சாரத்தால ஆனதுதான் குழம்பு ரசம். ஆனா குழம்ப குழம்புன்னு சொல்றான், சாத்தமுதான் ரசம்ங்கிறான், இனிமை சுவைங்கிறான். ஏன்னா குழம்புல தான் இருக்கு இல்லையா, தான் இருக்கிற வரைக்கும் அது குழம்புண்டு தான் இருக்கும். தான் என்ற அகங்காரம் இருக்கிற வரையிலும் குழம்புண்டு தான் இருக்கும். அந்த தான் இல்லை சாத்தமுதுல, ரசத்துல தான் இல்லை. தான் இல்லாது போனால் அது பரம ரசம். புரியுதா? இதான் அர்த்தம் குழம்பு ரசம். சிவைஷ்ணவாய் நெளிய கரியமுது, சாத்தமுது, கரியமுது, மோரமுது எல்லாம் அமுது. ஏன்னா கவனிங்களா, நாய் தொட்டு கொடுத்தனா சீச்சி தூக்கி எறிங்கிறான். எம்பெருமானுக்கு கண்டருளை பண்ணிட்டா அது அமுதாகி விடுகிறது. அதனால சீவைஷ்ணவன் எல்லாத்தையுமே அமுது சேர்த்து தான் சொல்லுவான். ஆனா காப்பிக்கு அமுதுன்னு பேர்ல, காப்பி அமுது கொண்டான்னு சொல்லல. காரணம் என்னன்னா அது பிற்காலத்திலே எங்கிருந்தோ வந்து சேர்ந்ததே தவிர பெரியவன காலத்துல காப்பியா சாட்டா. காலையில இருந்தா காரியங்கள்லாம் முடிச்சுட்டு 12:30 மணி 1 மணிக்கு ஒரு வேளை சாப்பிடுவான். ஏன்னா காத்தால ஸ்நானம், சந்தியாவந்தனம், வேதாத்தியனம், அதுக்கப்புறம் பெருமாள் திருவாராதனம் இத்தனையும் முடிக்கிறது 1 மணி ஆகி மாத்தியான்னிகம் அப்பதான் பண்ணணும். மாத்தியான்னிகம் பண்ணிட்டு தான் திருவாராதனத்துக்கு உட்காரணும். திருவாராதனம் பண்ணி முடிக்கிச்சா 1 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் பிரசாதத்தை கொண்டு வந்து பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி அதுக்கப்புறம் இவன் சாப்பிட்டுட்டும், இவனுக்கு அப்புறம் இவனுடைய மனைவி சாப்பிட்டுட்டும், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு போடணும். அதனால குழந்தைகளுக்கு காத்தால பழைய சோறு போட்டுருவான்.
எல்லாம் சாஸ்திர ரீதியா பண்ணினதுதான் நம்முடைய இந்தியர்களுடைய எல்லா வழக்க வழக்கங்களுமே தவிர வேறு அல்ல. இந்த சாப்பாடு பண்ணி போட்டிருப்பா, இதை சாப்பிட்றதுக்கு பழையதே சாப்பிட்டுக்கலாமா? ஏண்டான்னா இந்த பழைய முது இருக்க அதை கொண்டு வந்து அதுல 4 கரண்டி நல்லெண்ணெயை விட்டு கொஞ்சோண்டு உப்பை போட்டு பெருங்காயத்தை கரைச்சி அதை விட்டு கடுகை தாளிச்சு கொட்டி அதுல தயிரை உண்டோன்னு விட்டு பிசிஞ்சு எண்ணெய் மாங்காய் ஊறுகாய் நேர்த்திக்கு பண்ணி கலந்து வச்ச புளிக்கீர இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாள் அச்சுவை பெறினும் வேண்டேன். அதான் சொன்னா பழையது ததி மிஸ்ரம், பழையது ததி தயிர் கலந்தது, பாதி தைலாபிஷேகம் 4 முட்டை நல்லெண்ணெய், அதுக்கு வடுக்க நவடுமாங்காய், சுண்ட கீரை வடாபியம் அப்படின்னு தம்பாடினான். நல்ல சுண்ட வச்ச கீரை, 4 நாள் ஆன கீரை வெந்தய குழம்புல போட்டு அந்நாட சுண்டி வச்சா தேவாமிர்தமாவது மண்ணாவது. அதை சாப்பிட்டு காலஜலத்துல வந்து உட்கார்ந்துட்டான்னா ஆனந்த சுகபரவசனான நிதிரை. பழையது உள்ள போனாலே தூக்கம் தான் வரும், ஆனாலும் உடம்புக்கு தெம்ப கொடுக்கும், பசிய தாங்கும். சோறு திங்க வேண்டாம், அந்த சாறு இருக்கு பாருங்க, நாங்கள்லாம் அதைத்தான் சாப்பிட்டோம். இப்ப சாப்பிட தயார். என் ஆம்டாட்ட கேட்டா இப்ப நம்ம பழைய மாதிரி இல்லை, ஒசந்துட்டோம், சுட சுட சாப்பிடும். அதனுடைய அருமை தெரியல. சுட சுட போடுறேன்னு என்ன பண்ணுவோம், கையை வைக்க முடியாத போட்டு பொங்கும். ஏண்டி பொங்க போட்டுருவேன், பொறுமை இல்லையா? செத்த நாளைக்கு போனா ஆறு விடுறது. ஏண்டி இப்பவே பசியா இருக்கு, பொறுமை இல்லையா? உனக்கு பசிக்க இல்லையா? நான் தான் சாப்பிட்டேனே. அப்படியா? நீ சாப்பிட்ட மிச்சமா? அது பரம போக்கியம். இவன் வேற வழி கிடையாது இல்லையா? அவளை பகர்த்தின்டா இவனுக்கு வேளாண்மைக்கு ஆறு போடுவா. ஆகையினாலே இங்கு எம்பெருமான் தான் இதை பாடினான். எதை? திருவாய்மொழியே. இப்ப கேள்வி, எம்பெருமான் தான் பாடாமல் ஆழ்வாரை இட்டு பாடுகிறது ஏன்? இவனே நேர்ல பாடுக்கலாமே. வைகுந்த கம்பெருமான் சொன்ன அப்படின்னா சொல்லக்கூடாதா? வைகுந்தன் மணிவண்ணன் பொல்லா திருக்குறளன் வை குந்தனசுரர்க்கு வை சத்ரு வை குந்தனசுரர்க்கு அடியார்க்கு வைகுந்தம் நல்கும் வைகுந்தன் அவன் பாடிய வைகுந்தன் சிந்தையான் பாட்டு விட்டு இல்லையா? இது சொந்த சரக்கு. பாடலாம், 1000 இன்கவிகள் பாடலாம். ஆனா திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் சொல், அந்த சொல்லுக்கு ஈடா நம்ம சொல்ல ஆகுமா? ஆக அதை சொன்னாதான் நம்ம சொல்ல சினிமா பாட்டுதான் லைக். ஆக தான் பாடாமல் இவ ஆழ்வாரையிட்டு பாடியது ஏன்னா, தான் தான் பாடினானாகில் கீதையோடு ஒத்துப்போம். பெருமாள் திருவாய்மொழியை பாடி இருந்தார்னா அது கீதையோடு ஒத்ததாக ஆகும். அப்படின்னா கீதையை விட திருவாய்மொழி சிறந்தது, உயர்ந்தது அப்படிங்கிறது தெரியுது. அது எப்படி அப்படின்னு கேட்டா,
நம்பி திருவழுதி வளநாடு தாசர் அப்படின்னு ஒருத்தர். இந்த பேர்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. இதுக்கே தனி சம்பாவனை கொடுக்கணும். புரியுதா? சமயத்துல நமக்கு 4-5 புள்ள பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஏண்டாங்க உன் பேர் என்ன? புள்ள பேர மறந்து போடுறது. உன் பேர் என்னடா? அப்பா நீர் தானே வச்சு, எங்க அப்பா எனக்கு வச்சதே மறந்து போச்சுடா. அப்படிங்கிற உலகமானபடியினாலே இங்கு எம்பெருமான் ஆழ்வாரை இட்டு ஏன் பாடுவித்துக் கொண்டான்னா, நம்பி திருவழுதி வடநாடுதாசர் அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான வருவரையின் பொருள் என்ற கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரத்திற்கு வியாக்கியானம் பண்ற போது என்ன பண்ணார்னா, ஸ்ரீ கீதையை கற்றான் ஒருவன் பகவத்கீதைய தலகீழ சொல்லக்கூடியவன் பார்க்காத அப்பேற்பட்ட ஒருத்தன் காலை நேரத்திலே ஒரு சபைக்கு சென்றார். அங்கு பலரும் என்ன பண்ணுவாளா, ஆளுக்கு வீசம்படி அரிசிய கீதை சொல்றானேன்னு அவனுக்கு சொம்புல போட்டுட்டு நீர் கொஞ்சம் வெளியே நில்லும் கொடுத்தாச்சு. உழக்கப்படி 100 பேர் இருக்கான், எவ்வளவு ஆச்சு? கொண்டு போய் விற்கலாம். அவ்வளவு அரிசி ஆயிடுத்து. அதை கொடுத்துட்டோ நீர் போய் அப்படி நில்லும் அப்படின்னு அப்பால் ஒதுக்கி விடுறார். திருவாய்மொழி கற்றான் ஒருவன். திருவாய்மொழிய பாடின்னு இருந்தான்னா எல்லாரும் என்ன பண்ணுவாளா, அவனை உட்கார வச்சுக்கிட்டு சர்வேஸ்வரன் கைப்பட புறப்படுகைக்கு பெருமாள் ஸ்ரீரங்கத்துல உற்சவம் கண்டு விடுறார், புறப்படுறார் அப்படின்னா எதிர்கொண்டு இந்த ஸ்ரீரங்கம் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவா, பெருமாள் புறப்பட்டார் அவரை எதிர்கொண்டு நாம் போக வேணும்னு எதிர்கொண்டு போய் காத்திருந்து பெருமாளுக்கு அமுதுபடியும் சமர்ப்பித்து விட்டு பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணுவாள். கீதை பாடினவனுக்கு அரிசியை கொடுத்து ஓரமா போட்டுட்டான். திருவாய்மொழி பாடினா கௌரவம் கொடுத்து அவனை வீட்டில் அழைச்சி அவனுக்கு வேண்டியதெல்லாம் தந்து சுவாமி சுவாமி சுவாமின்னு திருவடியிலையும் விழறான்னா பெருமாள் பாடின கீதோ சத்தியா, ஆழ்வார் பாடின திருவாய்மொழியோ சத்தியா? அவனே பாடினது கீதை, ஆழ்வாரை இட்டு பாடியது திருவாய்மொழி. அவனே பாடினா சுவாதந்திரியம் தான் அதுல நிற்கும். ஆழ்வார் பாடினா பாரதந்திரியம் நிற்கும் அல்லவா? ஆழ்வாருக்கு முக்கியமே என்ன? ஒருவன் அடியேன் உள்ளானே, என் உள்ளான்னு கீதையில சொல்லுவான். ஏன்னா பராபரன் அவன் பேசுறான்னா என் என்றுதான் பேச்சு வரும். ஆழ்வார் பாடினா அடியேங்கிற பேச்சு வரும். எதுவும் சேர்ந்தது திருவாய்மொழி அவ்வளவு சிறந்தது. ஆனாலும் சரம ஸ்லோகத்தாலே 18ஆம் அத்தியாயம் 66ஆம் ஸ்லோகம், சர்வதர்மா பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யः மோட்சயிஷ்யாமி மா சுச்சஹா என்ற அந்த சரம ஸ்லோகத்தாலே கீதைக்கு சிறப்பு இல்லையோன்னு கேட்டா, பண்டே பரமன் படித்த பணிவகையே என்று நம்மாழ்வார் கீதையை ஏற்றுக்கொண்டபடியினாலே கீதையும் சிறப்புடையதாயிற்று. நம்மாழ்வார் ஏத்துக்கலன்னா கீதைக்கே சிறப்பு இல்லைன்னு அவர் ஏத்துட்டார். பண்டே பரமன் படித்த பணிவகையே என்று ஏற்றுக்கொண்டார். அப்படி தென்னாயன்னும் சோலை மிகுதியாக உள்ளன. சோலைகளிலே பூஞ்செடிகளிலே தேன் வெள்ளம் பெருகுகிறது. சொட்டு தேன் அல்ல,
தேன் வெள்ளம் பெருகுகிறது. அந்த தேன் வெள்ளத்தை பருகின கழிப்பாலே தென்னா தென்னா என்று வண்டுகள் ரீங்காரம் பண்ணுகின்றன. அது பாடும் வண்டு. அர்த்தமே புரியுது, ஆனா செவிக்கு இனிமையா இருக்கும். அந்த மொழிங்க நாம மொழின்னா என்னவா இருக்கும்? அது வண்டு பாடணும். இந்த வண்டு என்ன பாடுறதுன்னா சர்வேஸ்வரனை பாடும். தேனை பறிக்கி விட்டு சர்வேஸ்வரன் ஆலத்தி வைக்கிறான். ஆழ்வார் பாடுறார், திருவாய்மொழி பாடுறார். ஒவ்வொரு பாட்டை கேட்டோன்னு திருவாய்மொழி பாடலாகிற தேனை பருகிவிட்ட ஆனந்தத்தாலே எம்பெருமான் இவர் உயர்வரவு என்ன நம்முடையவன் எவன் அவன் அந்த ஆனந்தம் தன் அறியாத தென்னா தெனா தென்னா தெனா அப்படின்னு பாடுறதான் வண்டு. இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம், வடநாட்டிலே அவதாரங்களை பண்ணி எங்களுக்காகவே தென்னாட்டிலே அர்ச்சையாய் வந்து நிற்கிற தென்னா தென்னா, அதுவும் பெருமாளைத்தான் அழைக்கிறது. தென்னா தெனா என்ன வண்டு முரணும். கவனியுங்கள், பிறவி மரணம் இவைகளிலேயே மாறி மாறி உழன்று திரிகின்ற ஒருவன் பகவானை பெற்றுவிட்டால் அப்படியே ஆலத்தி வைப்பான். பெருமாள் அடைஞ்சிட்டான். என்ன ஆலத்தி? ஏதத் சாமகா என்னாஸ்தே ஹாவு 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 ஓஹாவ் 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 கர்மணா ஜோதிதோ உஹா உஹா உஹாவ். இந்த உஹாவுங்கிறதுக்கு அர்த்தம் உண்டா? இதான் ஆலத்தி வைத்தல். அந்த பகவானை அனுபவித்த மகிழ்ச்சி ஹாவ் 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 அப்படின்னு புறப்படுகிறா போல வண்டுகள் என்ன பண்றது? தென்னாதனா 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 என்று இசைபாடுகின்றன. ஆக எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா அப்படின்னு சொன்னதாரு. ஆழ்வார் ஒரு பாட்டு பாடுறார், அதை கேட்ட உடனே தென்ன 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 அப்படின்னு பாடுறமாறு எம்பெருமான். அந்த எம்பெருமான பத்தி யாத்திரை என்ன சொல்றது? அவாக்கியநாதரா, அந்த பரமாத்மா அவாக்கி, யாரோடும் எதுவும் பேசாதவன், அநாதரஹா, எதையும் ஆதரிக்க தேவையில்லாதவன். இல்லையா? எம்பெருமானுக்கு அது பெருமை அல்லவா? அப்பேற்பட்டவன் அந்த தன்மை நீங்கி இவன் தென்னா தெனான்னு பாடுகின்றான் என்றால், பாடாத பெருமானையும் பாட வைத்த திருவாய்மொழி பாடின ஆழ்வார் உயர்ந்தவரா? வாயினுடையாக கீதையை சொன்ன கிருஷ்ண உயர்ந்தவன் ஆழ்வார். கீதையில கீதை மட்டும்தான் இருக்கும். ஸ்ரீராமாயணத்துல ராமாயணம் மட்டும்தான் இருக்கும். ஆழ்வார்ட்ட எல்லாமே இருக்கு. ராமாயணம் இருக்கு, கீதை இருக்கு, பாரதம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, எல்லாமே இருக்கிறது. ஆகையினாலே தென்னா தெனாயன பாடும் என்னம்மான். என்ன கவனிக்கோ, ஏதோ ஒரு குழந்தை அது அப்படியே சொல்லு ஒழிஞ்சிட்டு மழையில ஏதோ பேசுறது, போறவெல்லாம் குழந்தை என்னமா பேசுறது அப்படின்னு அது ஈடுபடுறான்னு
சொல்லு ஒழுகுது அப்படின்னு போடுவான். இதே இவன் குழந்தை, அந்த குழந்தை அப்படி சொல்லு ஒழுகிட்டு ஏதாவது அப்படின்னு இந்த பையன் என்ன பண்றான், ஆகா நம்ம குழந்தை என்ன இனிமையா பேசுறது. இதேதான் அந்த குழந்தை பண்ணிட்டு சம்பந்தம் இல்லாத காரணத்தாலே அங்கே இன்புறாதவன் இங்கு சம்பந்தம் எம்பெருமான் பிதா ஆழ்வார் புத்திரர் என்ற சம்பந்தம் உண்டாகும் போது ஆழ்வாருடைய பேச்சுக்கள் பிதாவான எம்பெருமானுக்கு இனிமையாக வேண்டுமே. அதனாலே அவன் என் அம்மான் சம்பந்தம் ஒத்திருக்கிறதுங்கிற காட்டுறார். என் குழந்தை என்னமா பேசுறது, அம்மா மாமி எங்க அத்து குழந்தை கூட அப்படித்தாங்க. அதை விடுறே, உங்க அத்து குழந்தை பேசுறது உங்க ஆத்துக்கார் எப்படி பேசுகிறோம் அந்த மாதிரிதான் பேசும், தெரியாதோ? அது வேற ஒன்றும் பேசுகிறது. நான் போ நாசமா போகும். அதுல இவனுக்கு ஒரு ஆனந்தம். அது ஏதாச்சும் ஒண்ணா என்ன அதனுடைய வாயிலிருந்து வருது. காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருள கொடியானேன்னு பெரியாழ்வார் பாடி அருளினார் அல்லவா. தன் மழலை சொற்கள் இன்பம் செவிக்கின் வள்ளுவன் பாடினான். தன் மழலை சொற்கள் தங்குழந்தை அதனுடைய மழலையை கேட்டல் செவிக்கு இன்பம். எந்த குழந்தை பேசினாலும் இன்பம் தான். இருந்தாலும் தன்னதுன்னு வரபோது ஒரு அபிமானம் மனிதனுக்கு தானாகவே வந்து விடுகிறது. நாசமா பொறுத்துக்கு வேற்றுமையை பாராட்டக்கூடாது. ஆனா உலக நியதி அந்த மாதிரி எத்தனை பேர் பாடினாலும் ஆழ்வார் நம்ம குழந்தை அப்படிங்கிறதுனால எம்பெருமானுக்கே இது இருக்கிறது. என்னம்மான் இங்கு எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் அடியான சம்பந்தம் சொல்லிட்டு தொடர்பு. ஆழ்வாருடையது எல்லாமே இனிமையா இருக்க காரணம் என்ன, அவன் அப்பா இவர் பிள்ளை அந்த சம்பந்தம். அப்புறம் யானாய் தன்னை தான் பாடி திருமால் இருஞ்சோலை மேயான் இவரை பாடுவித்த முக்கோட்டைனர் நம்பிள்ள. இவரை ஆழ்வாரை பாடுவித்த முக்கோட்டை இருக்கும்படி, அதாவது வழிபட்டவர்களுக்கு கவிதைகளை இயற்றுகிற சக்தியை கொடுக்கும் துர்க்கை என்கிற மூகாம்பிகையின் கோவிலுக்குத்தான் முக்கோட்டைன்னு. இதுக்கு மூகாம்பிகை என்னென்ன பண்ணான்றதுக்கெல்லாம் எத்தனையோ விஷயம் இருக்கு. இவர் கவி பாடுவித்தாய் மூகாம்பிகை கதையிலேயே இருக்கு. என்ன பண்ண, ஒருத்தன் நீண்ட நாளா மூகாம்பிகையை கவி பாடணும் அப்படின்னு நினைச்சுன்னு வந்து ஆனந்தமா பாடிட்டு என்ன போல ஆறு பாடுவா. மூகாம்பிகைக்கே இந்த சிறப்பு இருக்கோ இல்லையோ நம்ம பாட்டால சிறப்பு வருதுன்னு நினைச்சுப்பான். அந்த தாயார் வரல. எவனும் ஒருத்தர் செகண்ட் ஷோ போட்டு 2 மணிக்கு ராத்திரி வந்தான். இடம் கிடைக்கல, கோவில் திறந்திருந்தது. அதுல போய் படுத்துன்னா ஆனந்தமா சொல்லியிருந்தான். இந்த அம்மா என்ன பண்ணா, ராத்திரியில அப்படி உலாவிட்டு வரா, வெத்தலை பார்க்க போட்டு இதை எங்கடா துப்புறதுன்னு பார்த்தா அவளே கோயிலுக்குள்ள துப்புவாளா, நம்ம துப்பலாம். அவ துப்புல என்ன பண்ணா, எங்கடா இடம் கிடைக்கும் பார்த்தா இந்த சினிமா பார்க்கலையா. அவன் ஒரு ஊமை. அவன் வாய்க்குள்ள இது போனோன்னு
மூகாம்பிகையை ஸ்தோத்திரம் பண்றான், மகாகவி ஆயிட்டான். பாட்டு பாடுவிக்கும் மூகாம்பிகை, அவளுக்கு அந்த சக்தி உண்டுன்னு ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களும் ஏற்றுக்கொண்டு வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா கவனிங்கோ. ஆக யானாய் தன்னை தான் பாடும் திருமாலின் சோலை, இவரை பாடுவித்த முக்கோட்டை வழிபட்டவர்களுக்கு கவியற்றும் சக்தியை கொடுக்கும் துர்க்கையின் கோயில் போலே எம்பெருமான் ஆழ்வார் நாட்களை இருந்து தன்னைத்தான் பாடிக்கொண்டான்னு அர்த்தம். ஆக நன்னாவசுரர் நலிவு எய்தவும் நல்ல அமரர் பொலிவு எய்தவும் எண்ணாதனர்கள் எண்ணுகின்ற நன்முனிவர் இன்பம் தலை சிறப்பவும் எம்பெருமானவன் பண்ணார் பாடல் பாட அந்த இன்கவிகளை யானாய் தன்னை தானே பாடிவிட்டு அத்திருவாய்மொழியின் இனிமையை கண்டு திருமாலிருஞ்சோலையில் இருக்கிற வண்டுகள் போல தானும் ஒரு வண்டாய் தென்னா தென்னா என்று தெகுடாடுகின்றான் என்கிறார் இந்த பாட்டு செய். நன்னாவசுரர் நலிவைத நல்ல அமரர் பொலிவு எய்த எண்ணாதனகள் எண்ணம் நன்முனிவரின்பம் தலை சிறப்ப பண்ணார் பாடலின் கவிகள் யானாய் தன்னைத்தான் பாடி என்ன என்னும் என்னம்மான் திருமாலிருஞ்சோலையானே திருமாலிரும் சோலை சோலையானேயாகி நெடுமுலகம் தன் ஒருவயிற்றினுள்ளே வைத்து ஊழி ஊழி தலையளிக்கும் திருமால் என்னையாளும் அம்மான் சிவனும் பிரமனும் என்ன காணாது அருள் எய்தி அடிபரவ அருளை இந்த அம்மானே. இதுல என்ன அர்த்தம்? சிவனுக்கும் பிரம்மனுக்கும் எட்டாதவனாகவே இருந்து அவர்கள் அருமையான பக்திகளை செலுத்தி எம்பெருமானுடைய திருவடிகளை துதிக்க அவர்களுக்கும் திருவருளை தந்த பெருமானார் விலட்சணமான மூன்று உலகங்களையும் அளவற்ற பெரியதாக விரும்புகின்ற தன்னுடைய திருவயிற்றினுள்ளே வைத்து ஒவ்வொரு கல்பத்தின் முடிவிலும் காக்கின்ற சர்வேஸ்வரன் என்னை அடிமையாக கொள்ளுவதிலே பித்தனாய் இருக்கின்றான். நான் ஒருத்தன் கிடைக்கணும்னு பைத்தியம் பிடிச்சாலேனா ஆழ்வார் ஆத்மலாபம் ஈஸ்வரனுக்கா ஈஸ்வர லாபம் ஆத்மாவுக்கா? ஈஸ்வர லாபம் ஆத்மாவுக்கா அல்ல, தவறு. ஆத்மா அவனுடைமை, அவன் உடையவன். உடைமை கிடைப்பதாலே உடையவன் மகிழ்வானா? உடையவனை அடைந்தோம் என்று உடைமை மகிழுமா? ஆகையினாலே இந்த ஆத்மா சொத்து, அதை அடைவதாலே மகிழ்பவன் எம்பெருமானே தவிர எம்பெருமானை அடைந்த ஆத்ம லாபம் ஈஸ்வரனுக்கே தவிர ஈஸ்வர லாபம் ஆத்மாவுக்கு அல்ல.
இத நன்னா புரிஞ்சுக்கணும். சீவைஷ்ணவ சித்தாந்தத்திலேயே 2 பகுதி பிரிஞ்சிருக்கு. அதுல எங்க பிரிவு சேதனலாபம் ஈஸ்வரனுக்கு, இன்னொரு பிரிவு ஈஸ்வர லாபம் சேதனுக்கு அப்படிங்கிற நிலையில இருக்கு. அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு, பகவானுக்கு உடைமையை அடைகிறான், ரைட். ஈஸ்வர லாபம் சேதனனுக்குன்னா இந்த சாம்சாரிக போகங்கள் லாபமா கிடைச்சிருந்தது, சந்தோஷமா இருந்தது. எம்பெருமானே கிடைச்சுட்டான்னா சந்தோஷம் சேதனனுக்கு உண்டாருது. அதனால அதுவும் தப்பு இல்லை. வடகர தெங்கலையும் சண்டை போட்டுக்கிறது தான் மிச்சம். சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு, ஈஸ்வர லாபம் சேதனனுக்கு. 2 பேருமே அவனை அடைஞ்சோன்னு இவனுக்கு திருப்தி, சொத்தை அடைஞ்சோன்னு அவனுக்கு திருப்தி. ஆக சரி, இப்ப அப்படியே வச்சுப்போம். பெருமாளா ஆனந்தப்படுறார், இந்த ஆத்மா கிடைச்சு விட்டே, இந்த குழந்தை சேர்த்து தொலைஞ்சு போன குழந்தை வந்து விட்டேன்னு அப்படியே அணைச்சிட்டு சந்தோஷப்படுறான். சந்தோஷப்படுற போது இவன் அழுதுன்னு இருந்தான்னு சொல்லுவான். குழந்தை இந்த தரித்திரத்தை இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தோம், கொஞ்சம் கூட மகிழ்ச்சி காட்டல அப்படின்னு வெறுப்பதற்கு ஏதுவாக்கி விடுமல்லவா. அதுபோல எம்பெருமானார் அணையப்பட்டு அதனால் உண்டாகிற மகிழ்ச்சியை தன் முகத்துல இந்த ஜீவாத்மா காட்டலன்னா எம்பெருமானுக்கு விரோதம் விளையுமே என்பதற்காக இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மா லாபத்தாலே ஆனந்தத்தை காட்ட வேண்டுமே தவிர முக்கிய ஆனந்தம் எம்பெருமானுக்கு தான். அவனை அடைவது நமக்கு லாபம் அல்ல, நம்மை அடைவது அவனுக்கு தான் லாபம். 2மே சரிதான். ஆனா இது கொஞ்சம் சிறப்பான பொருள். பெருமானை அடைந்தது விபீஷணனுக்கு லாபமா, விபீஷணனை அடைந்தது பெருமானுக்கு லாபமா? பெருமாளுக்கு தான் லாபம். எதிரி வீட்டுல வந்திருக்கான், உழவு சொல்லி தருவான், நம்ம கிட்ட பிரேமையா இருக்கான், நமக்கு பரமலாபம் கிடைத்ததுன்னு பகவான் தான் மகிழ்ந்தானே தவிர விபீஷணன் சேர்ந்த உடனே தாசன் ஆயிட்டான், அடிமைங்கிறத ஒத்துட்டான், சொரூப ஞானம் வந்துருத்து. அதனால உடைமையை உடையவன் அடைந்தான், அவன் மகிழ்வது சகஜம். உடையவனை அடைந்ததால் உடைமை மகிழக்கூடாது. ஆனாலும் அவனுடைய மகிழ்ச்சியை அதிகமாக்குவதற்காக கொஞ்சம் தன்னுடைய மகிழ்ச்சியை காட்டுதல் சேதனுக்கு உண்டு. ஏன்னா சேதனன் அறிவுடையவன் அனுப்பினார். இது விஸ்தாரமா அனுபவிக்க வேண்டிய விஷயம். உடைமையால் உடையவனுக்கு ஆனந்தமா, உடையவனால் உடைமைக்கு ஆனந்தமா அப்படின்னா, குழந்தையால் தகப்பனுக்கு ஆனந்தமா, காணாத போன குழந்தை கிடைச்சதுனால் தகப்பனுக்கு ஆனந்தமா, எங்கேயோ பிறந்த தகப்பன் கிடைச்சதால குழந்தைக்கு ஆனந்தமான்னு கேட்டா உண்மையில தன் குழந்தை கிடைத்ததால் ஆனந்தப்படுகிறவன் தகப்பன் தான். தகப்பனை கண்டுவிட்டதால குழந்தைக்கு சந்தோஷம் வரும். அச்சித்தல்ல குழந்தை, சித்து. அதனால சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை பிரதானமாக கொள்ளாமல் எம்பெருமானுடைய மகிழ்ச்சியைத்தான் பிரதானமாக கொள்ள வேணும் என்பது சட்டம். 2 சட்டம். 1 இது, 2வது சட்டம் 8:45 மேல பேசப்படாது. அதனாலே 8:46 1 நிமிஷம் அதிகமாக பேசிவிட்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நிறுத்துகிறேன். நாளை மேற்கொண்டு அனுப்பணும். மண்ணுயிராள் இங்கே மணவாளமா முனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளையும் நீ சிரத்தாலே வீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஈயர் திருவடிகளே சரணம்.